ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்? ஸோ ஃபேஷியல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபேஷியல் வீடியோ வந்து ஃபுல்லி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது எது எப்படின்னு சொல்லிட்டு ஃபேஷியல் கிட் வச்சு நம்ம எப்படி ஃபேஷியல் பண்ணுவோம், ஒன் பை ஒன் ஸ்டீமோட வித்தவுட் ஸ்டீம் எல்லாமே பார்ப்போம். ஸோ இதில் நம்ம வந்து ஸ்டீம் பண்ண மாட்டோம், நார்மல் ஃபேஷியல் தான். பிகாஸ் அப்போ வந்து ஸ்டீம் மிஷின் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ வாங்க ஃபுல்லாக வீடியோவை பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஓகேவா? எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேவா? வாங்க பார்க்கலாம். இந்த மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ப்ளீச். அது டீட்டனா நீங்க ஃபேஸ் ஃபுல்லா ஐப்ரோஸ் மேல பட்டாலுமே என்ன ஆகாது. இதுக்கு ஐப்ரோஸ் மேல போடுறதுனா பிரவுனா மாறிடும் ஐப்ரோஸ். அதனால ப்ளீச் வந்து ஐப்ரோஸ் மேல போட மாட்டோம். இவங்க டீட்டல் மட்டும் தான் வாங்கிட்டு மேம். ப்ளீச் போட்டு டீட்டல் போட கூடாதுமா மேம்? அப்படியே போட்டுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ப்ளீச் போட்டு அதுக்கு டீட்டல் போடுவீங்களா? ஃபர்ஸ்ட் ப்ளீச் போட்டு நம்ம டீட்டல்ன்றது காமனா கிட்ட போய் இதுவாக அதே ப்ளீச் எப்படி இருக்குன்னா, ப்ளீச் மட்டும் அதுலேயே சால்ட் வரதும் இருக்கும். ப்ளீச் அந்த கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அதை தனியாக கிடைக்கும். க்ரீம் மட்டும் தனியாக இருக்கும். அதில் சால்ட் மாதிரி கொஞ்சமாக கொடுப்பாங்க. அது வந்து சும்மா ஒரு பிஞ்ச் தான் போடும். அது ரொம்ப போடக்கூடாது. அதே மாதிரி க்ரீமும் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அந்த சால்ட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அதிக க்ரீம் வந்துடும். அதே மாதிரி இப்போ போடுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உட்காந்து அதுக்கப்புறம் போடக்கூடாது. இப்போ போடுறோன்னா இப்போ தான் மிக்ஸ் பண்ணி உடனே போடணும். ஏன்னா அதோட ரியாக்ஷன் வந்து அந்த பவுலில் முடிஞ்சிடும். எந்த க்ரீம் போடும்போது இப்படி மேலே பார்த்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். டைம் பார்த்துக்கோங்க ஏதாச்சும் கொஞ்சம் கம்மி பண்ணும். அதே மாதிரி கொஞ்சம் ஃபேஸ் பிரைட்னஸ் ஆகும். டீட்டெயில் வந்து நம்மளோட ஃபேஸ் இருக்க டேன் ரிமூவ் பண்ணும். இதுக்கு அதுக்கு அதெல்லாம் டிஃபரன்ஸ் வேறு எதுவும் இல்லை. ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு க்ளீனப் மட்டும் 300 வாங்கினாங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்காது. கன்சிங் பண்ணிட்டு டீட்டெயில் போட்டு ப்ளீச் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளோதான். மசாஜ் ஸ்டெப்பு ஸ்ட்ரீமர் இதெல்லாம் எடுத்துருவாங்க. அதே ஒரு 500 ஒரு 600 பண்ணுங்கன்னா அதில் ப்ளீச் மட்டும் யூஸ் பண்ணி ஸ்ட்ரீமர் கொடுத்தவங்க மசாஜ் மட்டும் கொடுத்துருவாங்க. அதில் ஒரு 1000 அந்த மாதிரி ரேஞ்ச் பண்ணுங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக பண்ணுவாங்க. பாடியோட ஹீட் எல்லாம் ஃபேஸ்ல வந்துட்டு இருக்கும். அந்த ஃபேஸ்ல அந்த கலர் தெரியும், நல்லா உங்களுக்கு தெரியும் பாத்தீங்க. அப்ப வந்து அந்த மசாஜ் பண்ணும்போது அவங்க ஹீட் எல்லாம் வெளியே வரும்போது அந்த எரிச்சலா இருக்கும் கண்ணு. அப்ப அந்த ஃபேஸ் வரும். அந்த சில்னஸ் கோசரம் அந்த ஈரப்பசன்றது கண்ணு இருக்கணும்ன்றது அது ட்ரை ஆகாம இருக்க. நெக்ஸ்ட் ஜெனரல் ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் சின்ன தூக்கி விடுது. நம்ம இங்கே தலையில் பண்ணும்போது இந்த என்னது ஹெட்லைனா பண்ணோம். இப்போ ஃபேஸில் பண்ணும்போது இப்படி சின்ன
எப்போ ஒழுங்காக சுத்தம் பண்ணல. சின்ன லைட் மட்டும் பண்ணிட்டு சரி. இப்போ நம்ம பண்ண ஸ்டெப் ஃபுல்லாக பண்ண தெரியல. கண்ணு எப்படி பண்ணுறது பாருங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு கண்ணுக்கு மட்டும். நெக்ஸ்ட் 8. நெக்ஸ்ட் இப்போ பண்ண ஸ்டெப்பு இங்கே ரவுண்டு. எயிட். பண்ணிட்டு ஜெனரல் ஸ்வெட்டிங் ஆகுது தானே? வேக்கிறதா அப்படியே க்ரீம் வெளியே வருது. வேஸ்ட்டாக போன க்ரீம் எல்லாம் வெளியே வருது. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் லைட்டாக. அவ்வளோதான். இப்போ சென்டர் பாயிண்ட் இங்கேருந்து இங்கே ரவுண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஷரு. இந்த சின் கிட்ட லைட்டாக ரவுண்டு ப்ரெஷர். இங்கே சென்டர் ப்ரெஷர். இங்கே சின் கிட்ட ரவுண்டு ப்ரெஷர். சின்ன கூட இங்கே இங்கே த்ரீ டைம்ஸ். ஒரு ஸ்டெப்பையும் த்ரீ டைம்ஸ். ஜெனரல் இப்போ நெக்ஸ்ட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். Next 8. Next pinching.
நெக்ஸ்ட் டேப்பிங். இப்படியும் டேப்பிங்ல வந்து ஃபேஸ்ல இப்படியும் கொடுக்கலாம், இப்படி ஃபிங்கர்ஸ்லயும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் சிசர். இது லாஸ்ட் ஸ்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இது லாஸ்ட்டோட மாய்ஸ்சரைசர். இதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று மாய்ஸ்சரைசர் க்ரீம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், ஒரு கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அந்த டே. அண்ட் இம்பார்ட்டண்ட் வந்து சன்லைட்க்கு வந்து போகக்கூடாது. ஸோ ஃபுல்லாக அப்படியே இருக்கணும், சன்லைட் எங்கேயுமே போகாமல் அவ்வளோதான் இருக்கணும். நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஃபேஷியல் லுக் அப்படியே தெரியும். ஸோ ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், லவ் யூ.